மேலும் இந்த ரயில் மறியல் போராட்டத்திற்கு பெரம்பூர் ரயில் நிலையத்தில் முதலில் அனுமதி வழங்கப்பட்டது. தடையை மீறி திமுக பொருளாளர் திரு ஸ்டாலின் தலைமையில் நூற்றுக்கணக்கான திமுகவினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ரயில் நிலையத்திற்கு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் தண்டவாளத்தில் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என கோஷங்களையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். பல்வேறு தொண்டர்கள் திமுகவின் கொடியை ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் இந்த போராட்டத்தை பொறுத்தவரை விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் 48 மணி நேரத்திற்கு கைதாக மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அரசியல் கட்சியை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் கைது சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன. திமுக மட்டுமின்றி காங்கிரஸ், மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளும் இந்த போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்திருக்கின்றன. பல இடங்களில் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுகவினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட காத்திருக்கிறார்கள். தற்பொழுது அங்கே ரயில் வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்கள் ரயில் தண்டவாளங்களில் நடந்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை இப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். ரயிலை மறிப்பதற்காக அவர்கள் தண்டவாளங்களில் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான திமுகவினர் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை திரு மு.க. ஸ்டாலின் தலைமையேற்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். திமுக கொடியை ஏந்தியபடி நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் ரயில் தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் அங்கே காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக ஈடுபட்டிருக்கிறார்கள். ரயில் ஒன்று அந்த தண்டவாளத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த ரயிலை மறிப்பதற்காக திமுகவினர் தற்பொழுது தங்களுடைய ரயில் மறிப்பு போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தற்பொழுது ரயில் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரயிலை மறிப்பதற்காக திமுகவினர் தற்பொழுது தண்டவாளங்களில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை தமிழகம் முழுவதும் பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. ரயில் மறியல் போராட்டத்தை பொறுத்தவரை பல இடங்களில் விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதே சமயம் இப்பொழுது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் திரு ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது போராட்டம், ரயில் மறியல் போராட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கான நேரடி காட்சிகளை பார்த்தோம். ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக கொடியை ஏந்தியபடி தற்பொழுது அவர்கள் நடந்து வந்திருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த ரயில் மறியல் போராட்டத்தை ஒட்டி பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் அங்கே வந்திருக்கிறார்கள். மேலும் அங்கே பொதுமக்களும் இந்த காட்சிகளை காண்பதற்காக உள்ளே வந்திருக்கிறார்கள். பெரம்பூர் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை சற்று நேரத்திற்கு முன்பு ரயில் நிலையத்திற்குள் உள்ளே நுழைய காவல்துறையினர் தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனாலும் தடையை மீறி இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக திமுகவினர் தற்பொழுது அங்கே வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். திமுகவை பொறுத்தவரை பல இடங்களில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது பெரம்பூரில் திமுக பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான திரு ஸ்டாலின் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதற்கான நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்தோம். நூற்றுக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் குவிந்து வருகிறார்கள். மேலும் திமுகவை பொறுத்தவரை திரு ஸ்டாலின் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெறுவதால் பல்வேறு இடங்களிலிருந்தும் திமுகவினர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது ரயில் மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை இப்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. பல பகுதிகளில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இப்பொழுது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் திமுக பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது அங்கே பிளாட்ஃபார்மில் ரயில் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. அதை சுற்றி திமுகவினர் அங்கே குழுமி இருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற கோஷங்களையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நடுவே காவல்துறையினரும் இருக்கிறார்கள்.
மேலும் இது பற்றி கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து தருவதற்காக எமது செய்தியாளர் ரத்னவேல் தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். ரத்னவேல், சொல்லுங்க, இப்போ தடையையும் மீறி திமுகவினர் பெரம்பூர் ரயில் நிலையத்திற்குள் உள்ளே நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இப்போ அந்த ரயில் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. இப்போ அந்த ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா, இல்ல அந்த ரயில் அங்கேயே நிற்கப்படுமா? அங்க போராட்ட நிலவரம் எப்படி இருக்கிறது ரத்னவேல்? ரத்னவேல், இப்போ திமுக தலைமையில பெரம்பூர் ரயில் நிலையத்துல போராட்டம் நடைபெற்று வந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை சொல்லுங்க ரத்னவேல். இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு நம்முடைய செய்தியாளரை தொடர்பு கொண்டு அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை கேட்கலாம். அதுவரை இப்பொழுது காட்சிகளை நாம் பார்க்கலாம். இப்பொழுது திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலினும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் திமுகவினர் ரயில் மறிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கே நூற்றுக்கணக்கான திமுக தொண்டர்களும் அங்கே குவிந்திருக்கிறார்கள். மேலும் காவல்துறையினரும் எந்தவித அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக அங்கே காவல்துறையினரும் நூற்றுக்கணக்கான அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரயில் மறியல் போராட்டத்தை பொறுத்தவரை பல இடங்களில் இந்த ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வந்திருக்கிறது. திருச்சி, திருவாரூர், வேலூர் மற்றும் பல இடங்களில் இந்த போராட்டம் நடைபெற்று வந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை தற்பொழுது திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே ரயில் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது. அதை மேலும் இயக்க விடாமல் திமுகவினர் தற்பொழுது அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கான நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். காலை முதலே பல்வேறு இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பெரம்பூர் ரயில் நிலையத்தில் திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வந்திருக்கிறது. இந்த ரயில் மறியல் போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி ரயில் நிலையத்திற்குள் திமுகவினர் நுழைந்து இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவசாய சங்கத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் பல இடங்களிலும் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இப்பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்தோம். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தான் இந்த போராட்ட காட்சிகள் தற்பொழுது நடைபெற்று வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்த்து வருகிறோம். திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் என நூற்றுக்கணக்கானோர் இந்த பேரணியில், இந்த போராட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம்.